வணக்கம். உங்க ஓட்டுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது வெறும் விரல்ல வைக்கிற ஒரு மை இல்லைங்க. அதுக்கும் மேல. அந்த உண்மையான சக்திய பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல உங்க தலைவர் எங்க? நீங்களே உங்கள கேட்டுக்கோங்க. கடைசியா எப்போ உங்க ஏரியா எம்எல்ஏவ நேர்ல பாத்தீங்க? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட முகத்தை உங்க பகுதியில பார்க்க முடியுதா? அவர் இருக்காரா இல்லையாங்கிறத விட உங்க பிரச்சனைய காது கொடுத்து கேக்குறாராங்கிறது தான் இங்க அசல் கேள்வியே. உங்க பகுதியில நடக்கிற குற்றங்களுக்கு எதிரா அவர் குரல் கொடுத்திருக்காரா? மக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக போராடும்போது அவங்க பக்கம் நின்னு இருக்காரா? முக்கியமா இளைய சமுதாயத்தை சீரழிக்கிற போதைப்பொருள் பழக்கத்தை தடுக்க ஏதாவது உருப்படியான நடவடிக்கை எடுத்திருக்காரா? இதுலதான் ஒரு உண்மையான தலைமை தெரிய வரும். அடுத்ததா நம்ம சிஸ்டம்ல இருக்கிற டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நமக்கு இருக்கிற சட்டமும் ரூல்ஸும் நம்மள ஆள்றவங்களுக்கும் அதே மாதிரி தான் பொருந்துதா, இல்ல அவங்களுக்குன்னு தனியா ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆள் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணணும்னா நம்ம பேர்ல ஒரு சின்ன எஃப்ஐஆர் கூட இருக்கக்கூடாது. ஆனா நம்மள ஆள்றதுக்கு வர்ற ஒருத்தர் பேர்ல எத்தனை கிரிமினல் கேஸ் வேணாலும் இருக்கலாம். இது என்னங்க நியாயம்? நமக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு சட்டமா? ஒரு பிரைவேட் கம்பெனில தப்பு பண்ணா வேலை போயிடும். அந்த இண்டஸ்ட்ரியிலேயே பிளாக்லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா அரசியல்ல பாருங்க, ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போனவங்க கூட வெளியே வந்து மறுபடியும் எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்கிறாங்க. அப்போ அக்கவுண்டபிலிட்டி, அதாவது பொறுப்பு கூறல்ங்கிற வார்த்தைக்கே இங்க அர்த்தம் இல்லாம போயிடுது இல்லையா? லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து, இந்த போர்ட எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் பார்த்திருப்போம். ஆனா அதே சிஸ்டம்குள்ள நடக்கிற கோடிக்கணக்கான ஊழல்களுக்கு என்ன பதில் இருக்கு? இந்த வாசகம் யாருக்காக வைக்கப்பட்டிருக்கு? உண்மை சொல்லணும்னா பல கவர்மெண்ட் ஆபீஸ்ல புரோக்கர் இல்லாம ஒரு சின்ன வேலையை கூட முடிக்க முடியறதில்ல. சரி, இந்த சிஸ்டம் நம்ம அன்றாட வாழ்க்கையை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இரட்டை நிலைப்பாடு, ஊழல் இதெல்லாம் பேப்பர்ல படிக்கிற நியூஸ் மட்டும் இல்ல. இது நம்மளோட தண்ணிய, காத்த, நம்ம ஆரோக்கியத்தை, நம்ம பாதுகாப்பை நேரடியா பாதிக்குது. உங்க வீட்ல வர தண்ணி குடிக்கிறதுக்கு பாதுகாப்பானதா? பல இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்கள்ல நச்சு கழிவுகள் எல்லாம் நேரடியா நிலத்தடி நீர்ல கலக்குதுன்னு ரிப்போர்ட்ஸ் வருது. இது நம்ம அடுத்த தலைமுறையோட ஆரோக்கியத்தையே கேள்விக்குறியாக்குது. இதுக்கு யாருங்க பொறுப்பு? தூத்துக்குடி, சாத்தான்குளம், இந்த சம்பவங்கள் எல்லாம் நாம எப்படி மறக்க முடியும்? நம்ம சொந்த மக்கள் மேலேயே வன்முறை நடக்கும்போது நாம எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான். அவங்களுக்கு இந்த அதிகாரத்தையும் தைரியத்தையும் கொடுத்தது யாரு? ஜல்லிக்கட்டுக்காக இளைஞர்கள்லாம் அமைதியா போராடினப்போ அரசாங்கம் நடந்துகிட்ட விதத்தை பார்த்தோம். இது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசா இத்தனை மன்னராட்சியானே ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு. இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுல இந்த அரசியல் கட்சிகள் ஆடுற ஆட்டத்தையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது ஒரு பெரிய அரசியல் விளையாட்டு. நேத்து வரைக்கும் ஒருத்தர் மோசமா திட்டிக்கிட்டு இருந்த கட்சிகள் இன்னைக்கு எலெக்ஷன் வந்ததும் திடீர்னு கூட்டணி வச்சுக்கிட்டு அண்ணன் தம்பின்னு சொல்றத பாக்குறோம். அப்போ அவங்க பேசின கொள்கை கோட்பாடெல்லாம் என்னாச்சு? இதெல்லாம் நம்மள குழப்பறதுக்கு ஒரு தந்திரம் தானே? எலெக்ஷன் பிரச்சாரங்கள்ல விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பு, தண்ணி பிரச்சனை இதையெல்லாம் பத்தி பேசுறத விட எதிரண்ய எப்படி தாக்கலான்னு பேசுறதுக்கு தான் அதிக நேரம் செலவாகுது. இதனால யாருக்கு லாபம்? நிச்சயமா நமக்கு இல்ல. நம்ம கவனம் திசை திருப்பப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு விரக்தி வர்றது இயல்புதான். ஆனா உண்மையான தீர்வு எப்போதுமே நம்ம கையில தான் இருந்திருக்கு. உண்மையான மாற்றம் துப்பாக்கியால வர்றதில்ல. அது எலெக்ஷன் அன்னைக்கு உங்க ஆள்காட்டி விரல்ல வைக்கப்படுற அந்த மையால வருது. அந்த ஒரு விரலால ஒரு ஆட்சியே மாத்த முடியும். அதுதான் ஒரு விரல் புரட்சி. நம்மள நிறைய பேர் இப்படிதான் நினைக்கிறோம், என் ஒரு ஓட்டு என்னத்த மாத்திட போகுதுன்னு. ஆனா இதுதான் அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதியான ஒரு தப்பான எண்ணம். அவங்க நம்மள இப்படி நினைக்க வைக்கத்தான் விரும்புறாங்க. சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்வாங்க இல்லையா? அது மாதிரிதான். ஒவ்வொரு ஓட்டும் ஒன்னு சேர்ந்துதான் நம்ம மாநிலத்தோட தலைவிதியையே தீர்மானிக்குது. உங்க ஒரு ஓட்டு சாதாரணமானது இல்ல, அது ஒரு பெரிய மாற்றத்துக்கான முதல் படி. சரி, ஒருவேளை உங்க வாக்க வைக்கிறதுக்கு யாராவது உங்களை தூண்டினா அதோட உண்மையான விலை என்னன்னு ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாமா? எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய கொடுக்கலாம், அது அந்த ஒரு நாள் செலவுக்கு பயன்படலாம். ஆனா அடுத்த 5 வருஷத்துல அதே அரசியல்வாதிங்க ஊழல் மூலமாவும் உங்க ஏரியாவுக்கு தேவையான திட்டங்களை செய்யாம விட்டும் உங்ககிட்ட இருந்து 10,000 ஏன் லட்சக்கணக்கில் கூட மறைமுகமா பிடுங்கிடுவாங்க. இது எவ்வளவு பெரிய நஷ்டம் பாருங்க. உங்க வாக்க விக்கிறது ஒரு மிக மோசமான வியாபாரம். ஒருத்தர் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக கோடிக்கணக்குல செலவு பண்றாருன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை வட்டியோட திரும்ப எடுக்கதானே பாப்பார். யோசிச்சு பாருங்க. அப்போ நாம என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். 4 ஸ்டெப்பு தான். 1, பரம்பரையா இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோங்கிறத விட்டுட்டு யோசிங்க. 2, இந்த திடீர் கூட்டணிகளை பார்த்து கேள்வி கேளுங்க. 3,
உங்க கையில இருக்கிற அந்த ஓட்டோட சக்தியை முழுசா புரிஞ்சுக்கோங்க. 4 எல்லாத்துக்கும் மேல நல்லா சிந்திச்சு ஓட்டு போடுங்க.